Hello 12th standard students, welcome to my channel Pavis Edusphere. 12th public exam kind of study plan பார்க்கலாமா? ஒன்றில் ஒரு மதிப்பெண் வினா கேட்கப்படும். அந்த ஒரு மதிப்பெண் வினால பார்த்தீங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்குள்ளையும் புக் பின்னாடி இருக்கக்கூடிய 1 மார்க்கையும் நல்லா படிச்சுக்கோங்க. புக் இன்சைட் 1 மார்க்குக்கு நான் தனியா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். இப்போ பகுதி 2ல கேட்கப்படக்கூடிய குருவினால என்னெல்லாம் படிக்கணும். ஸோ குருவினால பார்த்தீங்கன்னா பிரிவு 1 பிரிவு 2ன்னு 2 பாகமா கேட்பாங்க. அதுல புக் பேக்கும் புக் இன்சைடும் கலந்து தான் வரும். இப்போ பிரிவு 1ல புக் பேக்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 90 ஏம் பண்ணி படிக்கிறவங்க ஃபுல்லாகவே படிங்கப்பா, ஓகேவா? ஏன்னா ஃபுல் மார்க் வேணும், சென்டம் வேணும் பிளான் பண்ணுறவங்க ப்ளீஸ் எல்லாருமே ஃபுல்லாகவே படிங்க. அண்ட் எக்ஸாம்க்கு பிஃபோரா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 12 கொஷின்ஸை வந்துட்டு நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத மாதிரி வருதான்னு எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்லோ லேர்னர் நான் இன்னைக்கு தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிவு 1க்கு இந்த 12 கொஷினையும் உரைநடையிலேருந்து கேட்கக்கூடிய கொஷினுக்கு இந்த 10 கொஷினையுமே படித்தால் போதும். நல்லா திருப்பி ரிப்பீட்டடாக எழுதி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ புக் இன்சைடில் வந்துட்டு உரைநடையில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து புக் இன்சைடில் இருந்து தான் கேட்குறாங்க. அப்போ என்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ இங்கே நான் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸையுமே அண்ட் இந்த ரிவிஷன்ஸ்ல ஆஃப் வெளியில கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே கலெக்ட் பண்ணி ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ பிரிவு 1ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாகவே கேட்டிருந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல் என்ன, தண்டி அலங்காரம் குறிப்பெடுத்து எழுதுக, சூரிய ஒளி பட்டவுடன் மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார் இருக்கு இல்லையா? இந்த கொஷின் ஒண்ணுமே கிடையாது. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறதுன்ற கொஷின் இருக்கு தெரியுமா? அந்த கொஷினுடைய ஆன்சர் தான். கொஷின் தான் இந்த மாடுலேஷன்ல கேட்டிருக்காங்க, பட் இது புக் பேக் கொஷின் தான். பட் கொஷின் என்ன ஆயிருக்குன்னா சேஞ்ச் ஆயிருக்கு, வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பிரிவு 1க்கு இந்த 5 கொஷின்ஸ் மட்டும் நல்லா படிச்சீங்கனாலே போதும். பிரிவு 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா உரைநடையில இருந்து இந்த 14 கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். முறை வைப்பு என்றால் என்ன, இயல்பு வழக்கு கலை இயல் வழக்குகளாக மாற்றுபவை எவை, எழுத்தாணி எத்தனை வகைப்படும் அவை யாவைனாலும் ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியின் பெயர்கள் யாவைனாலும் சேம் கொஷின் தான். இந்த 2 கொஷினுக்கும் சேர்த்து ஒரு ஒண்ணுதான் ஆன்சர். அடுத்து படத்தொகுப்பு என்றால் என்ன, சென்னையை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக, குருகுலம் விளக்கம் தருக, பசுமை குடில் வாய்க்கள் யாவை, ஓதர் பிரிவு என்றால் என்ன, வரி எழுத்து உறுப்புகள் யாவை. இதெல்லாம் வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு ரிவிஷன்ஸ்ல ஆஃப் எல்லாம் கேட்ட கொஸ்டின். அடுத்து குல்ஷோ விளைவு என்றால் என்ன, காட்சி உதயம் என்றால் என்ன, நீவீர் அறிந்த புயல்களின் பெயர்கள். இதெல்லாம் பாருங்க ஒவ்வொன்றா எழுத வேண்டிய கொஸ்டின். அறிந்த புயல்களின் பெயர்கள் யாவை. அதுக்கப்புறம் இந்தோ சாராசானி கட்டிடக்கலை பாணியில் அமைந்த கட்டிடங்கள் 4 எழுதுக. அடுத்து மீசேமை காட்சி துணிப்பு என்றால் என்ன. ஸோ இந்த 14 கொஸ்டின் பிளஸ் மேல இருக்க இந்த 5 கொஸ்டின் தான் இது வரைக்கும் பப்ளிக்லயும் ஆஃப் இயர்லி ரிவிஷன்ஸ்லயும் கேட்டிருக்கக்கூடிய புக் இன்சைட் கொஸ்டின். இதை மட்டுமே நீங்க நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே போதும், இதுல இருந்து நீங்க ஃபுல் மார்க் வாங்கிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வேணும்னா தனியா நான் இதுக்கான ஆன்சர்ஸ்க்கான வீடியோவை தனியா அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர்ஸை பார்த்து படிச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பகுதி 3ல கேட்கப்படக்கூடிய சிறுவினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 8 இயல் 9 இயல் இருக்க எல்லாமே படிக்கணும் ஆனா வேண்டாம், நான் கொடுக்குற இந்த கொஷின்ஸை மட்டும் நல்லா படிச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதி பார்த்தீங்கனாலே போதும். சிறுவினால இருந்து கேட்கப்படக்கூடிய 8 + 8 16 மார்க் கன்ஃபார்மா ஷோரா அடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரிவு 1ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே நான் வந்துட்டு இன்னும் 12 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 12 கொஷின்ஸை வந்து நல்லா படிச்சு எழுதி பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க, ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். இல்லைன்னா நான் இதுக்கான பிடிஎஃப்கான வந்து லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா பிரிவு 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 கொஸ்டினா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதுல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நீங்க படிச்சு எழுதுற கொஸ்டின். இது சங்க பாடலில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குகன்ற கொஸ்டின் மட்டும்தான் நீ படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின்ல இருந்து மீதி இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு ஓன் ரைட்டிங் மாதிரி தான்ப்பா இருக்கும். நீங்க அதை அசால்ட்டா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா அசால்ட்டா மார்க் வாங்கிடலாம். பட் என்ன அப்படின்னா
கொஷினுக்கு ஏற்ற ஆன்சரை மீனிங்ஃபுல்லாக எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அது மட்டும்தான் உங்களுடைய டாஸ்கே. இது நீங்கள் ரீட் பண்ண எல்லாமே ஓன் ரைட்டிங் தான். ஸோ இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ என்ன கேட்டால் பிரிவு 2ல இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா பிரிவு 2வை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 11 கொஷின்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. இதில் இருக்கக்கூடிய 10 கொஷின் ஓன் ரைட்டிங் தான். பக்காவாக அழகாக ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மீனிங்ஃபுல்லாக ஓனாக கூட நீங்கள் எழுதி ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 12 கொஸ்டின், இந்த 11 கொஸ்டின், 12 + 11 டோட்டல் எவ்வளோ? 22 கொஸ்டின்ஸ் ஒழுங்கா ரிவிஷன் பண்ணீங்கன்னா 16 மார்க் கன்ஃபார்மா நீங்க எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவு 3ல கேட்கக்கூடிய சிறு வினாக்கள்ல என்னெல்லாம் படிக்கணும். ஸோ அணி ஒரு கொஸ்டின், அணி ஒரு சப்டிவிஷன்ல வரும். அதெல்லாம் இதுல அந்த 5 அணி படிச்சீங்கனாலே போதும். ரெண்டுமே உங்களுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் இப்பதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 அணியை நல்லா படிச்சு எழுதி பார்த்தீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? அடுத்த திணையில வந்து பாத்தீங்கன்னா பாடான் திணை, வாகை திணை கொடுத்துருக்கேன்னா இந்த வாகை திணை வந்துட்டு ஒரு வாட்டி புக் இன்சைட் கொஸ்டின்ல 2 மார்க்ல கேட்டு வச்சிருந்தாங்க. அதனால அதை நான் எங்க திணையில இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் துறையில வந்து பாத்தீங்கன்னா கூதிர் பாசறை துறை, இந்த துறையும் பரிசில் துறை, செவியறுத்துறை. செவியறுத்துறை as usual புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கவர் ஆயிடும். இதுக்கு நீங்க சான்றும் அதோடைய பொருத்தமும் படிச்சீங்கன்னா போதும். ஸோ திணையில கம்பல்சரியா பாடான் திணை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துறையில கூதிர் பாசறையும் செவியறுத்துறையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அணியில ஃபர்ஸ்ட் 3 அணி ஸ்லோ லேர்னரா இருக்கவங்க, நல்லா படிக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸ்லோ லேர்னரா இருக்கவங்க, இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க, இந்த அணியில இருக்க இந்த 3 கொஸ்டின், திணையில பாடான் திணை, துறையில வந்து கூதிர் பாசறை துறை, செவியறுத்துறை பார்த்துட்டு போனா போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் பாராட்டுக வரும். ஸோ அணி ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, திணைத்துறை ஒரு கொஸ்டினா வரும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுக கொஸ்டின் இருக்கும். ஸோ அது யூஸ்வலா எல்லாருக்குமே எழுத தெரியும். மையக்கருத்து எழுதிட்டு எதுகை மூனை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஏபு தொடையோ முரணோ என்ன அந்த பாடலுக்கு ஏற்புடையதா வருதோ அதை அட்டன் பண்ணிப்பீங்க. அடுத்து இது இல்லாம 4வதா ஒரு பார்ட் என்னெல்லாம் எது கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழாக்கம் கேட்பாங்களா. அதர் தன் தட் நீங்க என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட்ல தெரியக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ். ஸோ கருத்து புரித்து கொண்டு பத்தியாக எழுதுக, இந்த மைண்ட் மேப் கொஸ்டின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க இந்த கொஸ்டின். அடுத்து பெயர் சொல்லை வந்து எழுதுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை உருவை முறையான தொடர்களாக மாற்றுக இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின்ல இருந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் 4 மார்க்குக்கு வந்துடும். ஓகேவா? இந்த 4மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுட்டு போங்க. தென் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி 4 நெடுவினா பார்ட். ஸோ நெடுவினாவும் 3 பிரிவுகளா 3 கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ செயல்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், உரைநடையில இருந்து ஒண்ணு கேட்டிருந்திருப்பாங்க, அடுத்து துணைப்பாடம்ல இருந்து ஒண்ணு கேட்டிருப்பாங்க இல்லையா? இப்ப இதுல செயல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய இந்த 9 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணீங்கனாலே போதும். பட் இன்னும் 9 அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த 9ல இதுல இருக்கக்கூடிய இந்த 5ல இருந்து 8 கொஸ்டின் பாத்தீங்கன்னா திருக்குறளோட கொஸ்டின் தான். ஸோ திருக்குறளுடைய மீனிங் புரிஞ்சு அந்த இப்போ அறிவுடைமைனா அறிவுடைமைக்கு கீழே வரக்கூடிய திருக்குறளோட பொருளை வந்து நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் 5 பாயிண்ட் அழகா எழுதினீங்கன்னா ஈஸியா மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே? அந்த அறிவுடைமையா இருக்கட்டும், சினமா இருக்கட்டும், சேனன்றி எழுதலும் படிக்கிறது ஈஸி, திருக்குறள் ஒரு வாழ்வியலுமே ஈஸி தான். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் ஏன்னா மோஸ்ட்லி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதனால திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் படிச்சுக்கலாம். ஸோ இதை நீங்க ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்கூல்லயே படிக்க வச்சிருந்திருப்பாங்க. தமிழின் சீரழிமை, நெடுநல் வாடை, கவிதை இந்த கொஸ்டின், அப்புறம் ராமனோட கொஸ்டின், அப்புறம் H.A. கிருஷ்ணனாருடைய கிறிஸ்துவ கம்பரை என்பதை பாட வழி விளக்குக அப்படிங்கிற கொஸ்டின். அடுத்து உரைநடையில பாத்தீங்கன்னா கவிதையின் நடை கட்டமைப்புக்கு அழகியல் கூறுகளை பத்தி எழுத சொல்றது. இந்த நெகிழியும் புயலும் வந்துட்டு ஓனா எழுதுற மாதிரி தான். பட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஓனா எழுதுறதுன்னா அங்க போய் எழுதிக்கலான்னு போகாம ஒரு வாட்டி அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணி பார்த்துட்டு போங்க ப்ளீஸ். ஓகே? அடுத்து குடும்பமும் ஒன்னா எழுதுறதுதான், பண்டைய கால கல்வி முறையும் ஒன்னா எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நகர வரலாறும் வடிவழகும் உண்டு அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினும் ஓன் ரைட்டிங்ல தான் இருக்கும். பட் பண்டைய கால கொஸ்டின் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போனதான் உங்களால எழுத முடியும். இது அமைப்பே சமூகம், மனித சமூகம் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்தை பத்தியும் விளக்குற மாதிரி இருக்கும் இல்லையா?
ஸோ இது எல்லாமே ஓன் ரைட்டிங் தான், நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க. பட் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்து துணைப்பாடம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 துணைப்பாடம் படிச்சா போதும். பாரதியாரின் கடிதம், பொறுப்புணர்ச்சி, உரிமை தாகம், பாலச்சந்திரன், சிவாஜி கணேசன் பத்தி எழுதுறது, அப்புறம் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு. ஸோ இந்த 5 கொஸ்டின் படிச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மா இதுல இருந்து ஒரு ஆப்ஷன்லயாவது இந்த ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா குருவினாக்கு என்ன படிக்கணும், சிறுவினாக்கு என்ன படிக்கணும், நெடுவினாக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லாமே நீங்க கவர் பண்ணீங்கனாலே நீங்க இருக்கிறத நீங்க கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போனாலே நீ ஷோரா 60 மார்க் கன்ஃபார்ம். இந்த 60 மார்க் வாங்குறதுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த 60 மார்க் இல்லாம என்ன இருக்கும், மனப்பாடம், சுவாசிஷன், நீங்க அதுல இருக்கிறது எல்லாமே படிச்சுதான் ஆகணும். 2 மார்க் புக் இன்சைடுக்கு நான் தனி வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 மார்க்குக்கும் தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அது ரெண்டுத்தையுமே கவர் பண்ணீங்கனாலே 90 கன்ஃபார்மா நீங்க வாங்கிடுவீங்க. ஓகேவா? மிஸ் பண்ணாம அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸுமே ஃபுல்லாவா கவர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு